வந்து இருக்கும்போது ஒரு ஆற்றல் மிக்க தலைவர். அவங்க கடைசி காலகட்டத்திலையும் அந்த கடைசியாக நடந்த எலெக்ஷன்லையும் அவங்க வந்து தன்னை வந்து நிரூபிச்சுட்டு போனாங்க. எப்படி நிரூபிச்சாங்கன்னா 40 தொகுதியிலேயே யார் கூடயும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு யார் கூட இல்லாமல் 38 தொகுதியை ஜெயிச்சு காமிச்சாங்க. அவங்களுக்கு அதாவது எதிர்ப்புகள் அவ்வளோ அதிகம் இருந்தோம், ஒரே ஆள் அவங்களுடைய பார்வைக்குள்ள இருந்து. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் அவங்களால இது மாதிரி செய்ய முடியாது. அந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலையும் நிறைய மாற்றங்கள் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. தமிழகத்தில் நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தளவில் போன பாராளுமன்ற தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது 40 தொகுதியிலும் தனித்து வந்து நின்னாங்க. அதாவது வந்து லேடியா அல்லது மோடியா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து இந்திய நாட்டிலே வந்து ஒரு பெரிய ஒரு ஆளுமை வந்து தமிழகத்தில் இருந்ததாக வந்து அரசியல் வட்டாரங்கள் பேசினாங்க. ஆனால் தற்போது அவர்கள் மறைவுக்கு பிறகு இன்றைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அந்த துணிச்சல் வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இந்த இயக்கம் இன்றைக்கு நினைக்கும் போது பரிதாபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இன்றைக்கு மோடியின் காலடியிலே அவர்கள் கெஞ்சி கேட்டு அவர்கள் இருக்கின்ற வெற்றி பெற்ற 37 தொகுதிகளில் 17 தொகுதிகளை விட்டு கொடுத்து விட்டு 20 தொகுதிகளிலே போட்டி போடுகின்ற அவல நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஆளுமை மிக்க தலைமை இல்லாவிட்டால் ஒரு இயக்கம் எப்படி சீரழிந்து போகும் என்பதற்கு அதிமுகவே ஒரு உதாரணமாகும். அம்மா இருக்கும்போது 40லும் வந்து தனித்து செயல்பட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய கட்சி இது. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிடன்ற கட்சி பெரிய கட்சி. இந்த கட்சியை வந்து இவங்க வந்து இப்போ மேலே இடத்துல வந்து மோடி சொல்கிறத கேட்டுக்கிட்டு இவங்க வந்து எல்லா கட்சியை கூப்பிட்டு கூட்டணி பேசி இன்றைக்கி வெறும் 20ல் தான் நிற்கிறாங்க.